திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட். இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் போர்க்களத்தில் நடந்த பிறகு இப்பொழுது மீண்டும் நாடு முழுக்க ஒத்திகை. இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் நாளை பாதுகாப்பு ஒத்திகை நடத்த உள்துறை அமைச்சகம் உத்தரவிடப்பட்டுள்ளது. கடைசியாக 1971 இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் ஏற்பட உள்ளது ஒத்திகை நடைபெற்றது. அதன் பிறகு 54 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் நடைபெற உள்ளது. பால்கஹாமில் நடந்த 22ஆம் தேதி பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலால் நாடே கொந்தளித்து போய் உள்ளது. அப்பாவி பொதுமக்கள் 26 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு தக்க பதிலடி கொடுக்க வேண்டும் என்பதில் இந்தியா உறுதியாக உள்ளது. பயங்கரவாதிகளுக்கு ஆதரவு அளித்து இந்தியாவுக்கு எதிராக தூண்டிவிடும் பாகிஸ்தானுக்கும் எதிராக நடவடிக்கைகளை தற்பொழுது தொடங்கியுள்ளது. இந்தியாவின் பதிலடி நடவடிக்கையால் பாகிஸ்தான் பீதி அடைந்திருக்கிறது. ஏற்கனவே கடுமையான பொருளாதார நெருக்கடியில் தத்தளித்து வரும் பாகிஸ்தான் இந்தியா தாக்கினால் நிலைமை என்ன ஆகுமோ என கதி கலங்கி வருகிறது. இதனிடையே பாகிஸ்தான் அமைச்சர்கள் சிலர் இந்தியாவை விரட்டும் தோணியில் தொடர்ந்து பேசி வருகிறார்கள். பாகிஸ்தான் இராணுவத்தினரும் ஏவுகணை ஒத்திகையில் ஈடுபட்டு வருகிறார்கள். பாகிஸ்தானின் இந்த அத்துமீறலுக்கு பதிலடி கொடுக்க இந்தியா ஆயத்தமாகி வருகிறது. கடந்த சில தினங்களாகவே பிரதமர் மோடி உயர்மட்ட அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். முப்படை தளபதிகளுடன் ஆலோசனை நடத்திய நிலையில் நேற்று பாதுகாப்புத்துறை செயலாளரை சந்தித்தார். முன்னதாக பயங்கரவாதிகளுக்கு எதிராக நடவடிக்கை மேற்கொள்ள பாதுகாப்பு படையினருக்கும் முழு சுதந்திரமும் அளிக்கப்பட்டது நினைவில் இருக்கலாம். நேற்று பாதுகாப்புத்துறை செயலாளருடன் ஆலோசித்து சிறிது நேரத்தில் முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியானது. அதாவது, எந்த தாக்குதலையும் எதிர்கொள்ள தயாராகும் வகையில் சில மாநிலங்களில் நாளை போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்வுகளை நடத்த வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த போர் ஒத்திகையின் போது போர்க்காலங்களில் எப்படி செயல்பட வேண்டும் என்பது பற்றி தன்னார்வலர்கள் மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட வேண்டும். காயம் அடைந்தவர்களை மீட்பது, தாக்குதல்களில் இருந்து அப்பாவி பொதுமக்களை காப்பது உள்ளிட்டவை குறித்து பயிற்சி அளிக்கப்படும். இரவு நேரத்தில் மின்சாரம் துண்டித்து இருள் சூழ்ந்த அகல் விளக்கு ஒளியில் தினசரி நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்து பயிற்சி அளிக்க வேண்டும். அதுபோல அணுமின் நிலையங்கள் உட்பட முக்கியமான பாதுகாப்பு விஷயங்கள் அமைந்துள்ள இடங்களில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது பற்றி சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட வேண்டும். டெல்லி, உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்காளம் என நாடு முழுக்க 259 இடங்கள் இந்த போர் ஒத்திகை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.